இங்க உள்ள பொதுமக்களோ இங்க உள்ள கூட்டணி கட்சியை சேர்ந்த நண்பர்களோ யாரும் முயற்சி பண்ணல. வேலை நடைபெறட்டும், தரமாக நடைபெறட்டும் வேலை என்பதைத்தான் எங்களுடைய இந்த போராட்ட குழுவின் முன்னணி தலைவர்கள் வலியுறுத்தி வந்தார்கள். இந்த நேரத்தில் அந்த பகுதியில் ஒரு வாகனம் செல்லும் பொழுது அது விபத்துக்குள்ளாகிறது. அந்த பாலம் இடிந்த நிலையில் மண் சரிந்து விடுகிறது. அந்த கட்டுமான பணியில் குளறுபடி இருக்கிறது. அதை சரி செய்யுங்கள், அதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை என்று இந்த பகுதியில் உள்ள அனைத்து இயக்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் அந்த பேரூராட்சி நிர்வாகத்திடம் முறையிடுகிறார்கள். ஒன்று, அந்த பேரூராட்சி நிர்வாகம் அவர்களை அழைத்து கட்டுமான பணியில் குளறுபடி ஏற்பட்டுள்ளது, நாங்கள் அதை கவனித்துக் கொள்கிறோம், சரி செய்கிறோம் என்று அவர்களை கூப்பிட்டு அவர்கள் முன்னணியிலே ஒரு சமாதான பேச்சினை நடத்தியிருக்க வேண்டும். அதுவும் இல்லை. அவர்கள் போஸ்டர் ஒட்டி ஆர்ப்பாட்டம் என்று சொன்னவுடன் வேடசந்தூர் வருவாய்த்துறையின் தாசில்தார் அவர்கள், வட்டாட்சியர் அவர்கள் பீஸ் கமிட்டி அமைத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்கின்றோம், நீங்கள் வாருங்கள் என்று இந்த பகுதியில் உள்ள அனைத்து கட்சியின் பொறுப்பாளர்களை அழைத்து பேசுகிறார்கள். அப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர் வரவில்லை என்ற காரணத்திற்காக அன்று அந்த கூட்டத்தை தள்ளி வைக்கிறார்கள். இது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக ஏற்படுகிற வருவாய்த்துறை அதிகாரிகள் அவர்களே, இந்த போராட்டத்திற்கு இவ்வளவு பேர் இங்கே ஆர்ப்பாட்டத்தை அவரவர்கள் இயக்கத்தின் கொடிகளை தூக்கி பிடித்து இந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்துங்கள் என்று எங்களுக்கு முதல் உதவியது இந்த வட்டாட்சியருக்கு, அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு நிர்வாகம், ஒரு வட்டாட்சியர் ஒரு நீதிபதி, அவர் ஒரு பிரச்சனை இந்த பகுதியில் ஏற்படும் போது நீங்க இந்த பிரச்சனை எளிதாக முடித்திருக்கலாம். அந்த சம்பந்தப்பட்ட ஒப்பந்தக்காரர், சம்பந்தப்பட்ட பேரூராட்சி நிர்வாக அலுவலர், பொறியாளர், இன்னும் சொல்ல போனால் பேரூராட்சிக்கு என்று தனி இயக்குநரகம் இருக்கிறது. துணை இயக்குனர், பேரூராட்சிகளின் துணை இயக்குனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் தனி அலுவலகத்தில் இருக்காரு. அவரை வரவழைச்சுக்கலாம், கூப்பிட்டு பேசி ஒரு கண்டனம் தெரிவித்து ஒரு ஃபைன் பண்ணுங்க, கான்ட்ராக்டர் மேல காலதாமதம் ஏற்பட்டிருக்கு, சரியான மண் குட்டலை, சிமெண்ட் கலவை சரியாலன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் எதுவுமே சொல்லாமல் இந்த அரசாங்கத்து மீது என்ன கோபமோ இந்த வட்டாட்சியர் இருக்கு. நானும் உங்களுக்கு உதவியாக செய்கிறேன், நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை பண்ணுங்க, ஜெயலலிதாவை கண்டிங்க, அதிமுக அரசை கண்டிங்கன்னு சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முதல் தலைமையே இந்த வட்டாட்சியர் தான். அவர்கிட்ட நாங்கள் நன்றி சொல்லணும். ஒரு தவறு நடக்குது, பொதுமக்களுக்காக, இங்க உள்ள கட்சிக்காரங்களுக்கு யாருக்கு பிரச்சனை இல்லை, பொதுமக்கள் போகின்ற பாலம் பிரச்சனையாக இருக்கிறது, அதை சரி செய்யுங்கன்னு சொன்னா இந்த அதிகாரிகள் சரி செய்யாமல் ஆளுங்கட்சிக்காரர்கள் என்ற ஒரே காரணத்தினால் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற இந்த அதிகாரிகளை கண்டித்து இந்த பொதுமக்களுக்கு தரமற்ற முறையில் இந்த பாலத்தின் கட்டுமான பணியை கட்டுவதற்கு ஊழலுக்கு உடந்தையாக இருந்த பேரூராட்சியின் இணை இயக்குனர், பொறியாளர், நிர்வாக அலுவலர் உள்பட பேரூராட்சியின் தலைவர் உள்பட அனைவரையும் இந்த நல்ல நேரத்தில் கண்டித்து இந்த நிலை தொடருமானால் மீண்டும் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வேடசந்தூர் தாலுகா அளவில் அனைத்து கட்சிகளின் சார்பாக கூடுதலான ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு முன்பு பேசியவர்கள் சொன்னாங்க 23 பேரூராட்சியில் இந்த பேரூராட்சியில் அப்படின்னு இல்லைங்க. ஒரு 4-5 பேரூராட்சியை தவிர எல்லா பேரூராட்சியிலும் இதே நிலைதான். இந்த அதிகாரிகள் அரசியல்வாதிகளின் கட்டுப்பாட்டிற்குத்தான் செல்கிறார்கள். ஆளுங்கட்சிக்காரர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுக்குத்தான் தலைவணங்கி அவர்களின் குரலுக்குத்தான் மதிப்பு கொடுக்கிறார்கள். எதிர்கட்சிகளின் குரலுக்கு மதிப்பு எங்கேயும் கொடுப்பதில்லை என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து இது போன்ற ஒரு பொதுமக்களுக்கு இடையூறு செய்கின்ற அரசியல்வாதிகள், ஆளுங்கட்சியின் அரசியல்வாதிகளையும் அதற்கு உடந்தையாக இருக்கின்ற அதிகாரிகளையும் கண்டித்து இந்த நிலை தொடரக்கூடாது. பொதுமக்களை ஒன்று திரட்டி மீண்டும் மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்ற நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட